நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்காயை வச்சு நம்ம ஒரு ஸ்டைல் அவியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இந்த முருங்கைக்காய் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சைஸில் உள்ள முருங்கைக்காய் ஒரு 5 காய் கிட்ட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது சாதத்துக்கூடையும் பெரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சு சோம்பு 1 டீஸ்பூன், 3 துண்டு பட்டை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதமாக வதங்கினாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் தக்காளி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது முருங்கைக்காவோட பச்சை கலர் மாறக்கூடாது. அப்போவே நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ மசாலா தூள், மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் இதை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நாட்டுக்காயில் செஞ்சோம்னா இந்த முருங்கைக்காய் அவியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போது நல்லா ஓரளவு வெந்துருச்சு. முருங்கைக்காவை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வெந்துருச்சு. இதுக்கு தேங்காய் எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். அந்த அரை மூடி தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியும் கூட குறைஞ்சிருச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாம். இதுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றி எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம செஞ்சோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ எனக்கு உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா தண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.